தமிழகத்தில் மின்வெட்டு வரப்போகுதா? மின் தேவை அதிகரிப்பதால் மாலை நேரங்களில் பாதிப்பு இருக்கலாம். இது பற்றிய முழு தகவல்கள் செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப். வணக்கம். தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, கரண்ட் பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் அவசரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இது. அடுத்த மாசத்துல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறான். தினமும் சாயங்காலம் பவர் கட் ஆனா அதை சமாளிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க தமிழ்நாட்டுல மின்சாரம் பயன்படுத்துற யாரா இருந்தாலும் சரி, இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா கவனம் செலுத்தியே ஆகணும். ஏதோ ஒரு ஊர்ல மட்டும் நடக்க போற விஷயம் இல்லைங்க இது. ஒட்டுமொத்த மாநிலமும் சந்திக்க போற ஒரு சவால். வரப்போற நாட்கள் கொஞ்சம் இருட்டாதான் இருக்க போகுது. சரி, இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இது ஏதோ சோஷியல் மீடியால பரவுற வதந்தி கிடையாது. மத்திய மின்சார அமைச்சகமே அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்கிற வார்னிங் இது. அதாவது அடுத்த மாசத்துல இருந்து தமிழ்நாட்டுல மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அந்த தெளிவான அறிவிப்பு. அரசாங்கமே இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்கன்னா நிலைமை எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதனால நமக்கு என்னங்க நேரடி பாதிப்பு? அந்த கசப்பான உண்மை இதுதான். அடுத்த மாசம் ஆரம்பத்துல இருந்து தினமும் சாயங்காலம் கட்டாயமா 1-2 மணி நேரம் பவர் கட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம்ல கரண்ட் இல்லாம இருக்க நாம எல்லாருமே தயாராகித்தான் ஆகணும். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த டேட்டாவை கவனிங்க. போன வருஷம் மார்ச் மாசம் நம்ம மாநிலத்தோட மின் தேவை 19,679 மெகாவாட்டா இருந்துச்சு. ஆனா சமீபத்துல அது 19,820 மெகாவாட்டா உயர்ந்திருக்கு. பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன ஏற்ற மாதிரி தெரியலாம். ஆனா இது வரப்போற மாபெரும் சவாலுக்கான ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் அதிர்ச்சியான நம்பர் இதுதான். 21,500 மெகாவாட்ஸ். இதுதான் தமிழகத்தோட தற்போதைய புதிய உச்சபட்ச மின் தேவை. வரப்போற பவர் கட்டுக்கு பின்னாடி இருக்கிற மேக்ஸ் இதுதான். இவ்வளோ பெரிய தேவையை சமாளிக்கிறது மின்சார வாரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறிடுச்சு. இந்த மின் பற்றாக்குறை அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். 21,600 மெகாவாட் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான தேவை குறிப்பா சாயங்கால நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற சப்ளையை விட அதிகமாகும் போது மொத்த சிஸ்டமும் ஸ்தம்பிச்சு போயிடுது. இது எந்த வகையிலும் யூகமோ பயமுறுத்துற விஷயமோ கிடையாது. டிமாண்ட் இவ்வளோ அதிகமா இருக்கிறதால ஈவினிங் டைம்ல தட்டுப்பாடு வர்றது சயின்டிஃபிக்கா தவிர்க்க முடியாத ஒன்னா மாறிடுச்சு. நம்ம நிலைமை எவ்வளவு வேகமா கைமீறி போயிருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. போன மார்ச் மாசம் வரைக்கும் ரொம்ப நார்மலா இருந்த நாம இன்னைக்கு 21,600 மெகாவாட்டுங்கிற உச்சத்தை தொட்டுட்டோம். இதோட நேரடி விளைவா அடுத்த மாசத்துல இருந்து கட்டாய மாலை நேர மின்தடையை நோக்கி நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம். எல்லாம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு பாத்தீங்களா? சரி, இதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு? உண்மையா சொல்லணும்னா விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா சாயங்கால நேரத்துல மோட்டார் போட்டு தண்ணி பாய்ச்ச முடியாது. அடுத்ததா ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்களுக்கு உற்பத்தி பயங்கரமா அடி வாங்கும். இதுக்கெல்லாம் மேல வீட்ல இருக்கிற நாம இருட்டுல நம்மளோட அன்றாட வேலைகளை செய்ய முடியாம ரொம்பவே கஷ்டப்பட போறோம். நிலைமை இப்படி இருக்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பகல் நேரத்துல ஓரளவுக்கு ஸ்டேபிளான கரண்ட் கிடைக்கிறதுனால நம்ம வேலைகள் எந்த தடையும் இல்லாம நடந்துரும். ஆனா சாயங்காலம் அது அப்படியே தலைகீழா இருள் சூழ்ந்ததா மாறப்போகுது. இந்த வித்தியாசத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலை நேரங்களை மாத்தி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப நாம இருக்கோம். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த நெருக்கடியை நாம எப்படி ஸ்மார்ட்டா சமாளிக்க போறோம். இதுக்கு ஒரு 3 சிம்பிளான வழிகள் இருக்கு. முதல்ல, கரண்ட் இல்லாம செய்யவே முடியாத வேலைகள் என்னென்னு லிஸ்ட் போடுங்க. ரெண்டாவது, அந்த வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரத்திலே செஞ்சு முடிக்க பிளான் பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கரண்ட் தேவைப்படுற எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, இருட்டுறதுக்குள்ள முடிச்சிடுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். மாநிலத்தோட மின் தேவை 21,600 மெகாவாட்டை தொற்றுக்கிற இந்த நெருக்கடியான சூழல்ல வரப்போற இந்த இருட்டான மாலை நேரங்களை சமாளிக்க உங்களோட தினசரி ரொட்டீனை நீங்க எப்படி மாத்தி அமைக்க போறீங்க? டேட்டா ரொம்ப தெளிவா இருக்கு. இனி முடிவு பண்ண வேண்டியது நாம தான். இந்த அவசரமான தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் முன்கூட்டியே தயாராகட்டும். நீங்க இந்த பவர் கட்டை எப்படி சமாளிக்க போறீங்க? உங்க ஐடியாஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.